உலகத்திலேயே நம்பர் 1 அரசியல் பச்சோந்து யாருன்னு கேட்டா மோடியின் முரட்டு தொண்டன் தவளம்பாடி டெட்பாடி எடப்பாடி பழனிசாமி. உலக மகா பச்சோந்தி கலைஞர் கருணாநிதி அவர் சிறை வச்சிருந்தார். வாயில பேட் வேர்ட்ஸ் வருது. எடப்பாடி ஜாடு மாடு லக்காடி பாடூஸ் லக்காடி எடப்பாடின்னு சொன்னா என்ன தப்பு? இன்னும் சசிகலா அடிச்சா அதுல கீழே விட்டாங்கன்றாங்க. படிக்கட்டுல தள்ளிட்டா சசிகலான்றாங்க. இருக்கும். அதோட ஒரு ஆம்புலன்ஸ் வெளியே போகுது காமிச்சாங்க டிவியில. போயஸ் கார்டன் ஒரு ஆம்புலன்ஸ் வெளியே போகுது. உள்ள ஜெயலலிதா. அதன் பிறகு 2 மாசம் அந்த அம்மா என்ன ஆனாங்கன்னு தெரியல. திடீர்னு டிவியில போகுது. ஜெயலலிதா மறைந்து விட்டார். 2 மாசம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஜெயலலிதாவை நீங்க சிறை வச்சீங்க. அப்போலோ மருத்துவமனை தான் ஜெயலலிதாவுக்கு சிறைச்சாலை. சிறை வச்சிருந்தாரு. தளபதியின் பேசுறியா? யோ எடப்பாடி டெட்பாடி. ஒரு சிறை கைதி விட ஒரு மோசமான நிலைமை ஜெயலலிதாக்கு. அவங்க வெற்றி செய்யறாங்க. இப்ப எடப்பாடி டெட்பாடி ஆகுறாங்க. அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரத்துல வெற்றி செய்யறாங்க. நண்பர்களே வணக்கம். எனது அபிஷியல் சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. உலகத்திலேயே நம்பர் 1 அரசியல் பச்சோந்து யாருன்னு கேட்டா மோடியின் முரட்டு தொண்டன் தவளம்பாடி டெட்பாடி எடப்பாடி பழனிசாமி. அந்த ஆளு மாதிரி அரசியல் ஒரு பச்சோந்து யாருமே இருக்க மாட்டார். அவரு மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தேச தலைவர் தளபதி அவர்களை பார்த்து அரசியல பச்சோந்தி என்றார். யாரு? இந்த லக்காடி எடப்பாடி. அந்த ஆளுகளை மரியாதை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நான் முதல்ல மரியாதை கொடுத்து பேசியிருந்தேன். ஏன்னா இது யாரை பார்த்தாலும் மரியாதை இல்லாத பேசுறோம். என்ன எல்லாரும் கேட்பாங்க, ஏன்னா யாரை பார்த்தாலும் வாடா போடான்ற வாடி போடின்ற வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டேன்ற. திமுகவை யார் திட்டினாலும் உங்க முதலமைச்சர் அண்ணன் உதயநிதியை யார் விமர்சனம் பண்ணாலும் திட்டுவேன். அண்ணன் அப்படிதான் கவுண்டமணி மாதிரி இருப்பா. எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் செந்திலா நினைச்சிடுற. படம் பேசுற எட்டி ஒதுக்கிறிய. ஆனா எடப்பாடிக்கு மட்டும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து வச்சேன். ஆனா இனிமே அந்த ஆளுக்கு அந்த மரியாதை இல்லை. இனிமே அந்த ஆளுக்கு அந்த மரியாதை கிடையாதுங்க. அதாவது என்ன பேசுறதா பாத்தீங்களா? தேர்தல் பிரச்சாரத்துல ஃபர்ஸ்ட் ஒரு மேட்டருக்கு வரேன். உலக மகா பச்சோந்தி நீ உன்னுடைய பேச்சு எடுப்பணும், சோசியல் மீடியா நீ வைரலா வரணும், மக்கள் உன்னை கவர்ன்றதுக்காக நீ டெட்பாடி லக்காடி எடப்பாடி மோடியின் முரட்டு அடிமை, பிஜேபியின் முரட்டு அடிமை, RSS முரட்டு அடிமை, முரட்டு சங்கி எடப்பாடி என்ன வேணாலும் பேசுவோம். அதாவது இந்த ஆள் என்ன சொல்றாருன்னு கேட்டா அவரு தளபதி விமர்சனம் பண்ணணுமா. இப்ப கடைசியில் அந்த ஆள் எங்க வந்திருக்காருன்னு கேட்டீங்களா? லக்காடி எடப்பாடியே. அதாவது கலைஞர் கருணாநிதி அவர் சிறை வச்சிருந்தார். சிறை வைத்தது போல் வைத்திருந்தார் திரு மு.க. ஸ்டாலின். இது யாருன்னா இதுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி தலைவர் தளபதி யாருன்னா சொல்ல முடியுமாங்க? நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை ஓய்வுக்கே ஓய்வு எடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை சிறை வைத்திருந்தாராம் நம்முடைய தலைவர் தளபதி. தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தலைவர் கலைஞரை சிறை வச்சிருந்தார். வாயில பேட் வேர்ட்ஸ் வருது. எடப்பாடி ஜாடு மாடு லக்காடி பாடூஸ் லக்காடி எடப்பாடின்னு சொன்னா என்ன தப்பு? இது வரைக்கும் எல்லாரும் சொல்ல முன்ன சொன்னதில்லை. இப்ப சொல்லலாம். கலைஞரை சிறை வச்சிருந்தாரா தளபதி? தந்தை சொல்லுக்கு மிக்க மந்திரம் இல்லை, தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை என்கின்ற தாரக மந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போர் எங்களுடைய தலைவர் தளபதி. அவர் முதல்ல ஒரு நல்ல குடும்ப தலைவர். எங்க தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தந்தைக்கு நல்ல ஒரு பிள்ளை, தாய்க்கு ஒரு நல்ல பிள்ளை, மனைவிக்கு ஒரு நல்ல கணவன், தன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பன், தன் பேர குழந்தைகளுக்கு ஒரு பொறுப்புள்ள மரியாதைக்குரிய தாத்தாவாக ஒரு நல்ல குடும்பஸ்தனாக இருக்கிறார். பிறகுதான் இந்த இனத்தினுடைய தலைவர். அவரை பார்த்து கலைஞர் சிறை வச்சிருந்தாரு. போயாயோ வாயில அசிங்க அசிங்கமா இருப்போது குழந்தை மாதிரி பார்த்தினார் தலைவர் கலைஞர். தொண்டையில பைப் போடுற வரைக்கும் தொண்டையில பைப் போட்டாங்க. ஏன்னா அவரால் மூச்சு விட முடியல, சாப்பிட முடியல, உடம்புல பல பிரச்சனை. வயசு 90 வயசை தாண்டிடுச்சு. அவருடைய வயதின் காரணமாக ரெஸ்டே கிடையாது. 16 வயசிலே தன் பயணத்தை தொடங்கியவர். 16 வயதில் தன் பயணத்தை தொடங்கியவர் கடைசியாக காவேரி மருத்துவமனையிலே தன் பயணத்தை முடித்துக் கொண்டார். தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார். தந்தை பெரியார் என்று தன்னுடைய சுயமரியாதை பிரச்சாரம், தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார் தந்தை பெரியார் என்று. தந்தை பெரியாருக்கு எண்கள் கிடைக்கும் பொழுது முழு தலைவர் கலைஞர் குறிப்பிட்டார். நாங்கள் சொல்லுகிறோம், அவருடைய உழைப்பை எங்கே முடித்தார், அவர் சுற்றுப்பயணத்தை எங்கே முடித்தார், அவருடைய மக்கள் படை எங்கே முடித்தார் என்ற கேட்டால் காவேரி மருத்துவமனை. காவேரி நதிக்கரையின் நாயகன், காவேரி டெல்டா மாவட்டத்தில் பிறந்த எங்கள் தலைவர் கலைஞர் காவேரி மருத்துவமனையிலே தன் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார். அதுவரை உழைத்தார். அவர் தொண்டையில ஓட்ட போட்டு ஒரு பைப் போட்டா எப்படி பேச முடியும்? வயசாவது, மெடிசன்ஸ் பேச முடியாது. அப்பயும் சுயநலம் இருக்குது.
அப்ப என்ன பண்றாரு தலைவர் தளபதி? அதுக்கு முன்னால அவளோட லிஸ்ட்டை செலவு பண்ண மாட்டாங்க. அண்ணன் சண்முகநாதன் இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கணும். பொதுவா பார்த்துடலாம். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஆனா கலைஞருக்கு அந்த தொண்டையில வந்து ஓட்ட போட்டு பைப் போட்டு அவர் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கும் போது எத்தனை விசிட்டர்ஸ் பண்ணாலும் பார்க்க விட்டாங்க. அவர் பக்கத்துல போய் நின்று போட்டோ எடுக்கலாம். தெரிஞ்சவங்க போனா பார்த்து சிரிப்பார். இல்லைன்னா பேன்ல யாரு வந்துக்கிறதுன்னு கேட்டா பெண்ல எழுதுவார். நான் மேல அங்க போயிருக்கிறேன் ஒரு முறை. அப்ப அண்ணன் பூச்சி முருகன் அங்க இருக்கார். தலைமையில செயலர் பூச்சி முருகன். தலைவர் நம்மை விட்டு பிரிவதற்கு ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு. இப்ப இதெல்லாம் வந்திருக்கிறது யாருன்னு கேட்கிறாங்க. நான் கையெடுத்து கும்பிட்றேன். அப்படியே சிரிக்கிற மாதிரி பண்றாரு. அண்ணன் பூச்சி முருகன் கிட்ட போய் அப்பா வணக்கம்ன்றாரு. இப்படி என்றார். அப்படின்னா என்ன பூச்சி பூச்சி எட்டு பெண்ணு கொடுத்தோடனே பெண்ல எழுதுறாரு. பூச்சி பூச்சின்னு எழுதுறாரு. பூச்சி எழுதுற முருகன் மூ போடுறார். அப்ப அவ்வளவு நினைவுகுது. எல்லாரையும் அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு ஹோம் சிக் வந்துடக்கூடாது. ஏன்னா மக்களோடு வாழ்ந்த ஒரு தலைவன் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். மக்களோடு வாழ்ந்த தலைவர். அவருக்கு ஒரு ஹோம் சிக் வந்துடக்கூடாது. அவருக்கு ஒரு ஹோம் சிக் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு எல்லாரையும் பார்க்க விட்டு வாரத்துக்கு ஒரு முறை அறிவாலயத்துக்கு கூட்டு வருவார் தலைவர் கலைஞர். அறிவாலயத்துக்கு தலைவர் கலைஞர் கூட்டு வருவார். அறிவாலயத்துக்கு வருவார். அப்புறமா அவருடைய மூத்த பிள்ளை முரசொலி அழைத்து செல்வாங்க. முரசொலி பேர் முரசொலி கடிதம் எழுதுற இடத்துல உட்காந்துவார். அங்கதான் அவர் எங்க உட்காந்து கடிதம் எழுதுவார் அங்க உட்கார வைப்பாங்க. கையில ஒரு அந்த பேடும் பெண்ணும் கொடுப்பாங்க. அதுல முரசொலின்னு எழுதுவார். வெளியில் முரசொலி மாறன் சிலை, பெரியார், அண்ணான்னு எழுதுவார். பெண்ணெட்டு வச்சுவார். உடன்பிறப்பேன்னு எழுதுவார். அந்த நிலைமையில அப்புறம் முரசொலி ஐயா முரசொலி மாறன் செலவுனால கூப்பிட்டு போவாங்க. முரசொலி ஆபீஸ் முன்னா ஒரு ரவுண்டு கூப்பிட்டு வருவாங்க. அறிவாளி கூப்பிட்டு போவாங்க. அவருக்கு அந்த நமக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு ஒரு லோன்லினஸ் வந்துருச்சு, நம்ம தனிமைப்படுத்தப்பட்டோம், நம்மளால முடியலையே, மேடையில பேச முடியலையே, உடன்பிறப்பு கடிதம் எழுத முடியலையே, நம்மளால அரசியல் பண்ண முடியலையே, யாரையும் சந்திக்க முடியல என்ற ஒரு 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 லோன்லினஸ், ஒரு ஹோம்சிக், ஒரு தனிமை வந்து விடாதனால மக்களோடு மக்களாக பழக விட்டார். அடிக்கடி வெளியே அழைத்து வருவார் நம்முடைய தலைவர் தளபதி. கடைசியாக ஒரு வாரம் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கேதான் அவர் உயிர் பிரிந்தது. அவரை பார்த்து இந்த எடப்பாடி டெட் பாடி லக்காடி ஜாடு மாடு பாடுகா பாடு லக்காடி எடப்பாடி நம்ம தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து, தேச தலைவர் தளபதியை பார்த்து, மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அன்று 200க்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. 2வது முறை முதலமைச்சர் தலைவர் தளபதி அந்த தலைவன் தளபதியை பார்த்து, இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கினுடைய A1 அக்யூஸ்ட் ஊழல்வாதி மோடியின் முரட்டு அடிமை லக்காடி எடப்பாடி எங்க தலைவர் தளபதியை பார்த்து கலைஞரை வந்து சிறைப்படுத்தி இருந்தாருன்னா இதுக்கு நீங்க என்னங்க பதில் சொல்றீங்க? ஜெயலலிதா என்ன அப்படியே ஃப்ரீயா சுத்தி நின்றாங்களா? ஸ்கூட்டில சுத்தி நின்றாங்களா? இல்ல கார்ல சுத்தி நின்றாங்களா? அவங்களே டிரைவ் பண்ணிட்டு கோட்டையில இருந்து வீட்டுக்கு வராங்க, மயங்க கீழே விட்டாங்க. இன்னும் சசிகலா அடிச்சா அதுல கீழே விட்டாங்கன்றாங்க. படிக்கட்டுல இருந்து தள்ளிட்டா சசிகலான்றாங்க. இருக்கும். அதோட ஒரு ஆம்புலன்ஸ் வெளியே போகுது காமிச்சாங்க டிவில. போயஸ் கார்டன் ஒரு ஆம்புலன்ஸ் வெளியே போகுது. உள்ள ஜெயலலிதா. அதன் பிறகு 2 மாசம் அந்த அம்மா என்ன நாங்கன்னு தெரியல. திடீர்னு டிவில போகுது. ஜெயலலிதா மறைந்து விட்டார். 2 மாசம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஏதாவது காமிச்சிங்களா டிவில? நான் கேக்குறேன். டிவில ஏதாவது காமிச்சிங்களா? சும்மா இவனுங்களே சொன்னாங்க. இட்லி சாப்பிடுறாங்க, வடை சாப்பிட்டாங்க, டீ சாப்பிட்டாங்க, காபி சாப்பிட்டாங்க, ஜூஸ் குடிச்சாங்க. ஜனாதிபதி போனதுக்கு, துணை ஜனாதிபதி போனதுக்கு, பிரதமர் போனதுக்கு, மந்திரிங்க போனதுக்கு கையாட்டினாங்க, சிரிச்சாங்க. இவனுங்களா சொல்லிக்கிறானுங்க. உள்ள என்ன நடந்துச்சுன்னு எதுக்குமே தெரியல. லக்காடி எடப்பாடி, மோடியின் முரட்டு அடிமை சங்கி எடப்பாடி டெட் பாடி உண்மையிலே ஒரு தலைவரை சிறை வைத்திருந்தார் என்று கட்டாள அம்மையார் செல்வி ஜெயலலிதா. ஜெயலலிதாவை நீங்க சிறை வச்சீங்க. அப்போலோ மருத்துவமனை தான் ஜெயலலிதாவுக்கு சிறைச்சாலை. ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில எந்த அறையிலே அவர் சிகிச்சைக்காக படுக்க வைத்திருந்தாரோ அதுதான் அவருடைய சிறை கொட்டடை. அதான் அந்த அம்மாக்கு ஜெயில் ரூம். ஒரு ஜெயில் கைதி மாதிரி பார்த்தாங்க. அங்க ஸ்லோ பாய்சன் கொடுத்து ஜெயலலிதாவை கொன்னீங்களா என்னன்னு யாருக்கு தெரியும்? அவர் சசிகலா. சிறை கைதியை விட மோசமான நிலைமையிலே ஜெயலலிதா வைக்கப்பட்டிருந்தார் அப்போலோ மருத்துவமனையில். எங்க தலைவர் கலைஞரை சிறை வச்சிருந்தாரு. தளபதியின் பேசுறியா? எடப்பாடி டெட்பாடி. ஒரு சிறை கைதியை விட ஒரு மோசமான நிலைமை ஜெயலலிதாக்கு. எப்படி செத்தாங்க அந்த அம்மா? இப்ப காட்டுறான். ஏதோ தொண்டையில பைப் போட்டுக்குது, ஜூஸ் குடிக்கிறாங்க. தொண்டையில பைப் போட்டுருதுங்க. தொண்டையில அந்த பைப் போட்டா ஜூஸ் குடிக்க முடியுமா? ஜூஸ் குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த அம்மா ஆங்கிலத்தை டாக்டர்கிட்ட பேசுறாங்க. அதை நான் பார்த்தேன். From yesterday night, heavy body pain, sir. My sugar is level. My BP is also okay. Cholesterol is also okay. But I don't know
Why so much modified for me? So you please come and give me tablets. I don't want any injections. I don't want any injections. Lot of headache. From 2 days, I cannot see you. So please, within 10 minutes, you should come for my room. You please give me treatment. Your treatment is very, very good for me. I cannot take this unnecessarily some tonic and all. If I take that, if I drink that tonic, some type of அப்படியே திணறாங்க அந்த அம்மா, some type of I am vomiting sensation for me. And sometimes for me hungry, but they are not giving me food. Please doctor, you come for my room. இது ஜெயலலிதா பேசுற மாதிரி, ஜெயலலிதா கோர்ட்ல ஒரு அலைபேசி, இது ஜெயலலிதா டாக்டர் பேசினாங்கன்னு வருது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் நான் பேச, அந்த அம்மா மாதிரி டெச்பார் கான்வென்ட் இல்ல, பெங்களூர்ல சாதாரண ஸ்கூல்ல, பெங்களூர்ல ஒரு சாதாரண கான்வென்ட்ல முடியாதவங்க மரம் 9th பாஸ், தமிழ்நாட்டுல 10th ஃபெயில், நம்ம குவாலிபிகேஷன் அவ்வளவுதான். இதெல்லாம் காமிச்சாங்க. ஆனா உண்மையில நடந்தது என்ன? கலைஞரை பார்த்து சிறை வைத்தார் திரு மு.க. ஸ்டாலின் என்று சொல்லுகிற டெட்பாடி எடப்பாடி லக்காடி மோடியின் அடிமை எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை சிறை வச்சு ஸ்லோ பாய்சன் கொடுத்து ஜெயில் கைதிகளை கொண்டுடுவாங்க தெரியுமா? ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொடுமைப்படுத்தி ஜெயில் கைதிகளை கொண்டுடுவாங்க. அப்படி அப்போலோ மருத்துவமனை தான் ஜெயலலிதாவுக்கு சிறைச்சாலை. அங்கே 2 மாதங்கள் சிறை வைத்து ஜெயலலிதா கொல்லப்பட்டிருக்கார் என்று நான் குற்றம் சொல்லுவேன். நீங்க சசிகலா கூட சேர்ந்து, நீங்க அதிமுக, நீங்க எல்லாரும், எங்க தலைவர் கலைஞரை சிறை வச்சாரா? எங்க தளபதி யோ உனக்குதான் பேச வருமா? ஆனா பச்சோ வந்து அடிச்சு என்ன பேசுறாரு? இந்த எடப்பாடி முதலெல்லாம் பேசும்போது ஒரு வாரத்துக்கு முன்னால பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது, கூட்டணி கட்சிகளை மதிக்கவில்லை, திரு ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை மதிக்கவில்லை. விடுதலை சித்து 8 சீட்டு தானா? கம்யூனிஸ்டுகளுக்கு 2 சீட்டு தானா? தேமுதிகவுக்கு 10 சீட்டா? அவங்களுக்கு ராஜ்யசபா எம்பியா? இந்த ஆள் எடப்பாடி பேசல, அந்த அம்மா வம்பு விழுகிறாங்க. மரியாதைக்குரிய அன்னையார் திருமதி பிரேமலதா விஜயகாந்தரோட இந்த ஆள் வம்பு விழுகிறார். அவங்க எங்கள்கிட்ட வரும்போது ஐசியூல இருந்தாங்க, வென்டிலேட்டர் ஆக்சிஜன் கொடுத்தோம், நாங்க தான் உயிர் கொடுத்தோம்ன்றான் இந்த ஆள் எடப்பாடி. அவங்களும் வம்பு இழுக்கிறது. அவங்க வெற்றி செய்யறாங்க. இப்ப எடப்பாடி டெட் பாடி ஆகுறாங்க. அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரத்துல வெற்றி செய்யறாங்க. இப்படி எங்களெல்லாம் எங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உருவாக்குறது. உங்கள்ட்ட இருக்கிறவங்க கூட தானே இருக்கிறாங்க. உங்கள்ட்ட யாரு புதுசா வந்தா? உங்ககிட்ட யாரு இருக்கிறாங்க? டெட் பாடி லக்காடி மோடியின் முரட்டடிமை எடப்பாடி உங்ககிட்ட யாரு இருக்கிறாங்க சொல்லியா? என்ன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்யா அதிபர், இங்கிலாந்து அதிபர், மொரிஷியஸ் அதிபர், ஜப்பான் அதிபர், சைனா அதிபர், ஈரான் அதிபர், ஈராக் அதிபர், இவங்க தான் இருக்கிறாங்களா? அவங்க கூட தான் எல்லாம் லெட்டர் பேட் கட்சி, விசிட்டிங் கார்டு கட்சி, டஸ்ட்பின் கட்சி, உதிரி கட்சி, எப் மாதிரி முள்ள மாதிரி கட்சிக்கு தானே எல்லாம். ஐடி மோடி, அமலாக்கத்துறை, சிபிஐக்கு பயந்து, தீகா ஜெயிலுக்கு பயந்து இருக்கிற அடிமை தானே உன்னை சேர்த்து. பெரிய தலைவர் இருக்காங்களா? அதெல்லாம் தாண்டி வந்தால் எங்க வர்றாருன்னா, இதுதான் பாயிண்ட் நீங்க பாக்கணும். இந்த மேட்டர் குடியாத்த குமரன் பேச மாட்டான்னு எல்லாரும் நினைச்சாங்க. நான் பேசுவேன். என் தளபதிக்காக நான் எது ஒன்னாலும் பேசுவேன். அதாவது இந்த ஆற்காடு பிரச்சாரத்துக்கு வர்றாங்க 2 நாளைக்கு முன்னால. யாரு? இந்த லக்காடி டெட்பாடி மோடியினுடைய முரட்டு அடிமை லக்காடி டெட்பாடி எடப்பாடி ஆற்காடு பிரச்சாரத்துக்கு வரும்போது அங்க அந்த என்னென்ன பேசினா, நான் எல்லா பிரச்சனையும் நான் பேசிட்டு இருக்கேன், தினமும் பேசிட்டு இருக்கேன். நான் என்னுடைய குடியாத்த குமரன் டாக்ஸ் என்னோட அபிஷியல் சேனலில் நான் பதிவு செய்ய வரும்போது என்னன்னு கேட்டா, அங்க பேசும்போது என்னன்னு கேட்டா, அப்பா மகன் தான் கொடி கட்டி பறகுறாங்க தமிழ்நாட்டுல. அப்பா மகன் தான் கொடி கட்டி பறகுறாங்க. பயங்கரமான குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். அப்பா மகனா தலைவர் தளபதி, நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார். நிர்வாகத்துல எல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவங்கதான். அப்பா மகனு தான் முக்கியத்துவம், வாரிசு அரசியல். நீ என்ன பண்ண? மோடியின் முரட்டடிமை லக்காடி எடப்பாடி டெட்பாடி நீ என்ன பண்ண? உன் பையன் மித்துன் தான் கவர்மெண்ட் நடத்துந்த. உன் பையன் மித்துன், எடப்பாடி பையன் மித்துன் தான் கவர்மெண்டே நடத்துது 4 வருஷம். ஒட்டி வாங்குறதெல்லாம் மித்துன் தான். மித்துன் சொல்ற ஆளுக்கு தான் வேலை வாய்ப்பு. மித்துன் சொல்ற ஆளுதான் ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசரு, செக்ரட்டரியேட்ல முக்கியமான ஆபீசரு, முதலமைச்சருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் மித்துன் சொல்ற ஆளுதான். ஆமா, மித்துன் சொல்ற ஆளுதான். மேல டெல்லியினுடைய கனெக்ஷன் பூரா மித்துன் தான். மித்துன் போய் டெல்லியில பேசிட்டு வந்த பிறகுதான் 3 கார் மாறி போய் அமித்ஷா கார்ல எடப்பாடி விழுந்தது. அதை சொல்லிட்டு அடுத்து இப்ப கூட்டணி கட்சிக்குள்ள குழப்பத்தை விடுற மாதிரி பேசினாரா, அப்புறமா காரி துப்பிக்கினார். அப்புறமா எங்க வராருன்னு கேட்டா, இந்த லக்காடி டெட்பாடி எடப்பாடி எங்க வராருன்னு கேட்டா, அடுத்து வர்றது எங்கன்னு கேட்டா, அவர் ஆவனா இங்க வருவான். இந்த அன்புமணியா இருந்தாலும், இந்த
லக்காடி, எடப்பாடி, டெட் பாடி இந்த எல்லாம் இங்க வரும். என்னன்னு கேட்டா, அதாவது பாவம் அண்ணன் துரைமுருகன் வயசாயிடுச்சு. இவர் எடப்பாடி பழனிசாமி இப்பதான் 18 வயசு ஆகிது. பாவம் அண்ணன் துரைமுருகன் வயசாயிடுச்சு. அவருக்கு மரியாதையே இல்லை கட்சியில. அவருக்கு கட்சியில வந்து மரியாதை இல்லை. துரைமுருகன் மீது ஏணி போட்டு ஏறி இவங்க எல்லாம் முன்னுக்கு வந்துட்டாங்க. மு.க. ஸ்டாலின் விட்டா வேற ஆளே இல்லையா உங்களுக்கு இளைஞர் அணி செயலாளர் பதவி கொடுக்குறது? கேட்கறது யாரு? டெட் பாடி, லக்காடி, மோடி முரட்டு அடிமை எடப்பாடி. நீ யாரு அதை சொல்றதுக்கு? என் கட்சியில யார் இளைஞர் அணி செயலரா வரணும்ன்றது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞரணியினுடைய கழகத்தில் முடிவு செய்ய வேண்டும். என் கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகள் முடிவு செய்ய வேண்டும். அவர்கள் முடிவு செய்தார் அண்ணன் உதயநிதி தான் இளைஞர் அணி செயலாளராக வர வேண்டும் என்று முடிவு செய்தார். அவருக்கு விருப்பம் இல்லை. லட்சக்கணக்கான திமுகவினுடைய இளைய தலைமுறை அண்ணன் உதயநிதி தான் எங்களுக்கு வேண்டும் என்றார் இளைஞர் அணி செயலாளர். அவர்தான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்பினார். தேர்தலில் நின்னாரு, ஓட்டு போட்டு ஜெயிச்சாரு. அவர்தான் மந்திரியா வரணும்னு விரும்பினாங்க. மந்திரியா வந்தாரு, சூப்பரா பண்ணார். துணை முதலமைச்சரா வரணும்னு மக்கள் விரும்பினாங்க, துணை முதலமைச்சரா வந்தார். டுடே டெப்டி சிஎம் தலைவர் தளபதி ஸ்டாலின், யோ எடப்பாடி டெட் பாடி பாண்டட் லேபர் ஆஃப் மோடி. டுடே அவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம். டெஃபினெட்லி டுமாரோ அவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இஸ் டெஃபினெட்லி சிஎம். டுடே டெப்டி சிஎம், டுமாரோ டெஃபினெட்லி சிஎம். மக்கள் ஏத்துக்கணும். அதையெல்லாம் சொல்லிட்டு என்ன, அதையெல்லாம் சொல்லிட்டு அப்படியே தெரியும் வந்து பாத்தீங்களா. ஆனா அண்ணன் துரைமுருகனுக்கு மரியாதை இல்லை. ஏன்னா துணை முதலமைச்சர் கொடுத்தீங்களே, இளைஞரணி செயலாளர் கொடுத்தீங்களே உதயநிதிக்கு, அண்ணன் துரைமுருகனுக்கு மரியாதை இல்லை. அவர் சீனியாரிட்டி என்ன, அண்ணன் துரைமுருகனுக்கு சுத்தமா மரியாதை இல்லை. அவர் ஒதுக்கிட்டாங்கன்னு இந்த பேசலாம். இந்த சப்ஜெக்ட் நீ ஏன்டா பேசின குடியாத்துக்கணும் நீங்க என்ன கேட்கலாம். ஏற்கனவே பிரச்சனை ஓடிதான் பேசியா, இது பேசி, இது நம்ம குடும்ப பிரச்சனை, அப்பா அம்மா பிரச்சனை, நம்ம பேசியா. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எந்த இடத்துல அசிங்கப்படுத்தப்பட்டார்? நான் டெட்பாடி கேட்கிறேன். உனக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும் அவசியம் எனக்கு இல்லை. ஆனா இதை பாக்குற மக்கள் குடியாத்துக்கு நீங்க என்ன பேசுறானே, இன்னைக்கு எனக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர் சோசியல் மீடியா இருக்கிறான். நான் யூடியூப்ல பேச கூடாதான், நான் பிரச்சாரத்து போகடாதான். என்னத்துக்கு வேணா விடு. நான் உதயசூர் ஓட்டு கேட்கறத யாரும் தடுக்க முடியாது. என் தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரா வருவதற்கு இமயமலையில் கடுகளாவது குடியாத்த குமரன் பங்கு இருக்க வேண்டும். 2வது முறை நான் சஸ்பென்ஸ், 2வது முறை நீக்கிருக்காங்க கட்சியில இருந்து. எப்பவுமே நான் திமுக. இங்க ஒருத்தன் வந்தான் வேலூர்ல, எப்பவுமே நான் திமுகங்க, எப்பவுமே நான் திமுக. புரியுதா? ஒண்ணு இல்ல. இப்போ அண்ணன் துரைமுருகனுக்கு மரியாதையில முக்கியத்துவம். அண்ணன் துரைமுருகனோட வரலாறு என்னன்னு தெரியுமா? நான் சொல்லிட்டா, அவரை பார்த்திருப்பவன், அவரை படித்துக் கொண்டிருப்பவன் 30 ஆண்டுகளாக, 16 வயதிலிருந்து. அவர் காங்குப்பம் கிராமத்திலே, பழைய காட்பாடி தொகுதி கேவிக்குப்பி காங்குப்பம் கிராமத்திலே பிறந்த ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். கஷ்டப்படுற ஒரு குடும்பம், விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். கஷ்டப்பட்டு படித்தார், குடியாத்தத்தில் அரசியல் கற்றுக்கொண்டார். காட்பாடியில +2 வரைக்கும் படிச்சாரு. சென்னையில போனாரு, எம்ஜிஆர் கிட்ட நெருங்கினாரு. எம்ஜிஆர் படிக்க வச்சார். ஆக்சுவலி சினிமா போக வேண்டியவர். கந்தன் கருணை படத்துல முருகர் வேஷம் போடுறான். எம்ஜிஆர் வந்து உள்ள பாக்குறாரு. உன்னை படிக்க சொன்னோன்னே நீ வக்கீலுக்கு படி என்ன. அதன் பிறகு அரசியல்ல பேச்சாளராக வருகிறார். அண்ணாவால் ஈர்க்கப்பட்டார். அண்ணா பேசுகிற பொதுக்கூட்டங்களிலே அவர் தான் முன்னால பேசுவாரு. கலைஞருக்கு மிகவும் நெருங்கினார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சவங்க கூட எம்ஜிஆர் கூட போகாம கலைஞரோட எண்ணிட்டாரு. மாணவரணி செயலாளர், மதிமுக பிரிவுக்கு முன்னால மாணவரணி செயலாளர். கோயம்புத்தூர் மாநாட்டுல அவர் மாணவரணி செயலாளர். நான் காந்தியோட ஊர்வலமா போகும்போது நாங்கெல்லாம் கூட போகிறோம். இன்னைக்கு வேலூர் மாவட்ட செயலாளர், இளம்புய் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏபி நந்தகுமார், மாவட்டத்தினுடைய துணைப்பாளர், குடியாத்தம் அண்ணன் பொன் அண்ணாதுரை மாவட்ட அமைப்பாளர், வேலூர் மறைந்த அண்ணன் சாதி துணைப்பாளர், அரக்கோணம் கெனடி துணைப்பாளர். அவரோடு ஒரு தொண்டனாக சென்றவர் தான். அதன் பிறகு அவர் தலைமைநிலை செயலாளராக வருகிறார். ஆரம்பத்தில் மாவட்ட பிரதிநிதி பொதுக்குழு உறுப்பினர், அதன் பிறகு தலைமைநிலை செயலராக வருகிறார். அதன் பிறகு அவர் மண்டல பொறுப்பாளராக வருகிறார். முதன்மை செயலாளர், கழக துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், இன்றைக்கு பொதுச் செயலாளர். எவ்வளவு பெரிய பொறுப்பு! அறிஞர் அண்ணா வகித்த பொறுப்பு பொதுச் செயலாளர். இன்றைக்கு அண்ணன் துரைமுருகன் இருக்கிறார். தலைவர் தளபதி அவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்களை பொதுச் செயலாளர் பதவியை அமர வைத்து அழகு பார்க்கிறார். அவர் பார்க்காத ஒரே பதிவு முதலமைச்சர் பதவி தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவருடைய திமுக ஓரம் கட்டுது. எடப்பாடி லக்காடி அவர் பார்க்காத ஒரே பதிவு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஒன்று. ஆனால் முதலமைச்சர் நாற்காலியை அவர் அமர வைத்து அழகு பார்த்தார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் மாநாட்டுக்கு போக முடியலன்னா அவருக்கு சார்பாக அவருடைய பிரதிநிதியாக அண்ணன் துரைமுருகன் போவார். தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டிருக்கிற சீட்ல அண்ணன் துரைமுருகன் உட்கார்ந்து, துணை முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சரான பிறகுதான் தலைவர் தளபதி சென்றார். அதற்கு முன்பு அண்ணன் துரைமுருகன் தான் போவார் முதலமைச்சர் மாநாட்டுகளுக்கு.
பிரதமர் கூட்டுகிற முதலமைச்சர் கூட்டங்களுக்கு யாரையா முக்கியத்துவம் கொடுக்கல? அப்படி துரைமுருகன் சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசிட்டு இது அவரே விரும்ப மாட்டாங்க. அடுத்து இன்னைக்கு திருவண்ணாமலை போறார். எந்த இடத்துல எடப்பாடி டெட்பாடி லக்காடி மோடியின் முரட்டாடிமை ஒரு பச்சைவந்தி சொன்ன அவர் தளபதி பார்த்து சொல்றாரு பச்சைவந்தி. இப்ப எந்த இடத்துல அவர் பச்சைவந்தியன்னா இங்க அண்ணன் துரைமுருகன் சப்போர்ட் பண்ணி பேசுறாரா? இங்க ராம ஓட்டு கேட்கல. எங்க அண்ணன் துரைமுருகனை பத்தி மட்டும் பேசிட்டாரு. இங்க காட்பாடி தொகுதியிலே நிற்கிற திரு ராமு அவர்களுக்கு ஓட்டு கேட்கல. ஆனால் திருவண்ணாமலையில போய் பேசுறாரு. நேற்று நான் ஆற்காடுல திரு துரைமுருகனை பத்தி பேசினேன். ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா அவர் இது 13 முறை தேர்தல் நேரம் நின்னாரா, அவர் ஜெயிச்சிட்டாரா, 10 முறை ஜெயிச்சிட்டாரா, இந்த முறை ஜெயிச்சிட்டாருன்னா அவர் தான் இந்தியாவிலே மூத்த சட்டமன்ற உறுப்பினரா. அவர் இந்தியாவிலே மூத்த சட்டமன்ற உறுப்பினரா வரத்துக்கு நம்ம அவருக்கு ஓட்டு போடணுமா? அவரால் நடக்கவே முடியல, எந்திரிச்சு நிக்க முடியல, தாங்களா கூட்டின்னு வராங்க, வயசாடுச்சுன்னு. அவருடைய முதுமையை பத்தி பேசுறேன், உனக்கு வயசே ஆவாதா சொல்லிட்டு அவர் ஜெயிச்சுட்டா அவர் எப்படி சட்டமன்றத்தை போய் பணியாற்றுவாரு? அப்படியே மாத்திரம் பாருங்க. அந்தால இங்க ஆற்காடுல நான் துரைமுருகனை ஒதுக்கிட்டாங்க, அவர் மீது ஏணி மீது ஏறி சவாரி பண்ற மாதிரி சவாரி பண்றாங்க, அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குற, அவருக்கு மரியாதை இல்லைன்னா பேசலாம். கலைஞருக்கு எந்த அளவுக்கு மரியாதை தலைவர் தளபதி தருகிறாரோ அதே மரியாதை மண்ணின் மைதான துரைமுருகனுக்கு தருகிறார். கலைஞரிடத்திலே அண்ணன் துரைமுருகன் அவர்களை தலைவர் தளபதி பார்க்கிறார். எல்லோரும் மரியாதை இல்லைன்னு பேசிட்டு எவனா சொல்லிருப்பா மாத்தது அவன் கட்சிக்காரன். இல்ல ராமே கூட சொல்லியிருப்பாரு. அங்க போய் அண்ணன் துரைமுருகன் ஆஹா ஒன்று பேசிட்டே ஏதோ கொஞ்ச நேரம் விடுற ஓட்டு கூட அவருக்கு போயிட மாட்டேங்குது. இப்பயே 30,000 ஓட்டுல ஜெயிச்சிருவார் காட்பாடு அண்ணன் துரைமுருகன். நீ பேசின பேச்சு பார்த்தா 50,000 ஓட்டுல ஜெயிப்பார் மாத்தி தானே உடனே ரிவிட்டு அவர் அதிமுக அடிவே போச்சிருந்தா அப்படியே மாத்தி இந்த மாதிரி வயசாயிடுச்சு, நடக்க முடியாது, போக முடியாது, அவர் ஓட்டு போட்டு ஜெயிச்சா அவர் என்ன பண்ணுவாரு, அதனால நான் ஆற்காடுல வந்துட்டேன், எல்லாம் ராமுக ஓட்டு போட்டுருங்கன்னு அவங்க கட்சி சின்ன சொல்றாரு. இதுல யாருங்க பச்சை யாரு பச்சை? அதனால எடப்பாடி சொல்றேன், பேசுறத பார்த்து பேசு. வேலூர் மாவட்டம் உன் கோட்டையா? இந்த பதிவுல சொல்றையா? என் அபிஷியல் சேனல், நான் நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்ல பேசுறேன். இன்னைக்கு 19 சேனல்ல பேசிருக்கேன். காலையில 6 மணில இருந்து பேசிருக்கிறேன். ஒரு சேனல்ல பேசுவோம், ஒரு சட்டம் மாத்தி என் துண்டை போட்டுன்னு பேசிருக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன் கேள்வி. ஏன்னா என் மாவட்டம் வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்துல 5 தொகுதி. ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் 13 தொகுதி அடிக்கிறோம். இந்த வேலூர் மாவட்டத்துல என்ன சொல்றது 5 தொகுதி அடிக்கிறியா? நீ சொன்ன இல்ல காட்பாடி அவரால் முடியல, நடக்க முடியல, போக முடியல, வரல முடியல. அந்த காட்பாடி தொகுதியில் இன்னைக்கு 87 வயதிலே இன்னைக்கு தேர்தலில் நிற்கிறார் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். மண்ணின் மீது அண்ணன் துரைமுருகன் நிற்கிறார். ரொம்ப குறைச்சலா சொல்றேன், அதிகமா சொல்ல. குறைஞ்சது 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காட்பாடியில் அண்ணன் துரைமுருகன் உதயசூரன் சின்னத்தில் வாக்களிக்கப்பட்டு காட்பாடி தொகுதி மக்களால் பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த முறையும் தேர்ந்தெடுக்கப்படுவார். உள்ளத்திலிருந்து சொல்றேன், உதட்டுல இருந்து சொல்றேன், எதையும் எதிர்பார்க்காம சொல்றேன். கேக்குறாங்களோ இல்லையோ, ஆனா நான் கட்சிக்காரன், எதுவும் எதிர்பார்க்காம சொல்றேன். 30,000 ஓட்டு வித்தியாசத்துல காட்பாடியினுடைய கலைஞராக இன்றைக்கு மக்கள் பார்க்கிற மண்ணின்மை அண்ணன் துரைமுருகன் 30,000 ஓட்டுல ஜெயிக்கிறார். எங்க அணைக்கட்டு தொகுதியில் எங்கள் மாவட்ட திமுக செயலாளர் அணைக்கட்டு தொகுதி மக்கள் அண்ணன் ஏபிக்கு ரசிகர் மன்றம் வச்சுக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ரசிகர் மன்றம் என்று சொன்னால் அணைக்கட்டு தொகுதியில் எங்கள் அண்ணன் ஏபினர்களுக்கு 3வது முறை சட்டமன்ற உறுப்பினர் நிற்கிறார். அவரும் அண்ணன் துரைமுருகன் போல் 30,000த்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் இளம்புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் அணைக்கட்டில வெற்றி பெறுவார். அணைக்கட்டுல தமிழ்நாடுக்கே கிராமத்துல எப்படி பஸ் ஸ்டாண்ட் கட்டணும்னு கட்டி காமிச்சு எல்லா எம்எல்ஏக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடியவர் அண்ணன் ஏபிஎன், இளம் புயல் அண்ணன் ஏபிஎன் அணைக்கட்டுல 30,000 ஓட்டுல ஜெயிப்பார். வேலூர் சட்டமன்றத்தில் ஏழைகளின் பங்காளன், வேலூர் சட்டமன்றத்தில் ஏழைகளின் பங்காளன், வேலூரின் முதல் மேயர் அண்ணன் கார்த்திகேயன், அவரும் மீண்டும் வேலூரில் அவரும் 30,000 ஓட்டுல ஜெயிப்பார். எல்லாம் 30,000க்கு மேலதான். கேவிக்குப்பம் தொகுதியில் 3 முறை நாங்க ஜெயிக்கல, 8 தான் வந்துச்சு, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த முறை உதயசூரியன் அடிக்குது கேவிக்குப்பம் தொகுதியில. இந்த முறை கேவிக்குப்பம் தொகுதியில உதயசூரியன் அடிக்கலையா? ஒரு நல்ல வேட்பாளர் தளபதி அறிவிச்சிருக்கார். டாக்டர் ராஜேஸ்வரி மோகன் காந்தி, மருத்துவர் டாக்டர் ராஜேஸ்வரி, எம்பிபிஎஸ் டிஜிஓ, ஒரு மிகப்பெரிய மருத்துவர், எங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஃபேமஸான டாக்டர். அவங்க வீட்டுக்காரர் கூட மோகன் காந்தி டீனா இருக்காரு. இன்னைக்கு திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டல் ஒரு டீனா இருக்கார். பண்பாளவர், மரியாதைக்குரிய சகோதரி திருமதி டி ராஜேஸ்வரி மோகன் காந்தி அவர்கள், ராஜேஸ்வரி மோகன் காந்தி அவர்கள் ஒரு பண்பானவர், ரொம்ப பண்பாளர். அவங்க இந்த முறை கேவிக்குப்பம் திமுக அடிக்குது, அதுவும் நாங்க 30,000 ஓட்டுல ஜெயிக்கிறோம். குடியாத்தம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக, புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தின் ஆசி பெற்ற வேட்பாளர். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை கடவுளாக மதிக்கக்கூடியவர்
அங்கே தேமுதிக வேட்பாளராக குடியாத்தத்தில் முரசு சின்னத்தில் போட்டியிடுகிறார் எனது அருமை நண்பர் பிரதாப். தேமுதிகவின் தலைவர் மரியாதைக்குரிய புரட்சி அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் ஆதரவோடு ஆசையோடு தேமுதிகவின் பொருளாளர் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அண்ணன் சுதீஷ் அவர்களின் ஆதரவோடு தலைவர் தளபதி ஆசைப்பட்ட சின்னம், அண்ணன் உதயநிதி ஆசைப்பட்ட சின்னம், திமுகவின் கூட்டணி கட்சியில் தலைவரின் ஆசைப்பட்ட சின்னம் முரசு சின்னத்தில் குடியாத்தத்தில் நண்பர் பிரதாப் அவர்கள் 30,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவார். வேலூர் மாவட்டத்தில் 5 தொகுதி டெட்பாடி, எடப்பாடி, லக்காடி, மோடியின் மொரட்டு அடிமை, மொரட்டு ஊழல்வாதி, மொரட்டு கரப்ஷன் எடப்பாடி, மொரட்டு கலெக்ஷன் எடப்பாடி, மொரட்டு கரப்ஷன் எடப்பாடி. 5 தொகுதி வேலூர் மாவட்டத்தில் திமுக ஜெயிக்கும். ராணிப்பேட்டை அடிக்குது, அத்தனை தொகுதி 4 தொகுதி அடிக்குது. திருப்பத்தூர் 4 தொகுதி எல்லாமே அடிக்கிறையா. இந்த சண்டை விடுறது என்ன சொல்றது, எடப்பாடி சொல்ற இந்த சண்டை விடுறது, கூட்டணி கட்சிக்குள்ள சண்டை விடுறது, அண்ணன் துரைமுருகன் போன்ற மூத்த தலைவர்களை பேர் சொல்லி அரசியல் பண்றது, அப்புறம் போய் வேற ஊர்ல வேற மாத்தி பேசுறது, இந்த மாதிரி லக்காடி களவாணி பேமானி அரசுல ஒரு பெரிய மனுஷன் எடப்பாடி பண்ணாத. ஆச்சா, இந்த கலைஞரை சிறை வச்சாருன்னு சொன்ன இல்ல, இதுக்கு நீ அனுபவிப்ப, நீ சிறைக்கு போவ. நீ சிறைக்கு போகாம ஒரு ஐடியா சொல்றேன். இன்னும் நிறைய உங்களுக்கு மோடி காலில் மோடி உனக்கு ஒரு பதவி கொடுப்பார். உன்னால முதலமைச்சராக முடியாது. எடப்பாடி உன்னால முதலமைச்சராக முடியாது. லக்காடி எடப்பாடி உன்னால முதலமைச்சராக முடியாது. எதிர்கட்சி தலைவராக முடியாது. அவங்க மலிவு வேலையில ஒரு பொறுப்பு வச்சிருக்காங்க. பிஜேபியில மலிவு வேலையில ஒரு பொறுப்பு வச்சிருக்காங்க. நம்ம அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன், குமரியானந்தம் பொண்ணு, இப்ப கேள்வி இந்தி இசை சவுந்தரராஜன், அந்த அம்மாவே தெலுங்கானாலையும் பாண்டிச்சேரியிலும் 2 மாநில கவர்னரா இருந்தாங்க. ஒரு கவர்னர் பதவி கேளுங்க. ஏன்னா நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆக முடியாது. முதல்ல டெட்பாடி, லக்காடி, எடப்பாடி, மொரட்டு அடிமை எடப்பாடி, நீங்க எடப்பாடியில ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு கவர்னர் பதவி கேட்டா உங்களுக்கு கவர்னர் பதவி கொடுப்பாங்க. கவர்னர் பதவி வாங்கி ஜாலியா இருங்க. மோடியின் மொரட்டடிமை லக்காடி எடப்பாடி கவர்னர் பதவி வாங்கிக்கோ. இந்த நார்த் இந்தியால கொடுக்கணும்னு சொல்லுவானுங்க. இந்த மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், பீகார், இந்த மாதிரி எங்கன்னா கொடுப்பாங்க. டெல்லி. அது வாங்காத. ஹிந்திக்காரன் நம்மளால பட முடியாது. ஹிந்திக்காரங்கள்ட்ட நம்மளால பட முடியாது. நீ வேற பாம்பாட்டி மாதிரி இப்படி பாடுற, ஆவுன்னு இப்படி சிரிக்கிற. ஜப்பானின் கல்யாணராமன் படத்துல கமலஹாசன் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன், அந்த மாதிரி நீ பேசுறது சிரிக்குது அடிடுவான். அதனால நான் சொல்ற ஸ்டேட் வாங்கிங்க. டெட்பாடி, எடப்பாடி, லக்காடி. எந்த ஸ்டேட்னு கேட்டா கோவா மாநில கவர்னர் வாங்கிக்கிங்க. கோவா மாநில கவர்னர் வாங்கிக்கிங்க. கோவா எந்த மாதிரி ஸ்டேட் தெரியுமா உங்களுக்கு? எடப்பாடி உங்களுக்கு தண்ணி போடுற படங்கள் தான் என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன தெரியாம ஒருத்தர் நம்ம குறை சொல்லக்கூடாது. என்ன சொல்றது, பம்பள சமாச்சாரம் அது இது என்ன நமக்கு தெரியாது. தெரியாம நான் போய் சொல்ல மாட்டேன். என்ன அதனால அது அங்க போயிட்டீங்கன்னா கோவால, அங்க கோவா மாநில கவர்னரா போயிடுங்க. அந்த கோவா மாநிலத்தினுடைய அந்த கெஸ்ட் ஹவுஸ் இதுல கவர்னர் மாளிகை, கிண்டில இதுல நம்ம கவர்னர் மாளிகை, அந்த கவர்னர் மாளிகை கடற்கரை சீசோர்ல அப்படியே அந்த அந்த அலை தண்ணி வந்து அப்படியே அந்த கோவா மாநிலத்தினுடைய அந்த கவர்னர் மாளிகை மாதிரி விழும். வெளியே போர்ட்டிகோ பால்கனியில இந்த படுக்கிற பெட்டு மாதிரி அந்த கடல்ல போட்டிருப்பான், டீப்பாய் மாதிரி. அதுல அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் போட்டுன்னு படுத்துனீங்கன்னா உங்களை கை கால்லாம் அமுத்து விடுவாங்க. அங்க எதிர்க்க இந்த சன்பாத்தெல்லாம் எடுப்பாங்க, சூரிய குளிர்னு சொல்லுவாங்க. அந்த சன்பாத்தெல்லாம் எடுப்பாங்க, அப்படி படுத்துன்னு இருப்பாங்க. அதை பார்க்கலாம், ரசிக்கலாம், ஜாலியா இருக்கலாம். அதனால பேசுறது உங்களுக்கு நான் நல்லது சொல்றேன். கோவா மாநில கவர்னரா போயிட்டு அப்புறமா இந்த பேசும்போது தொண்டை ரொம்ப கெட்டு போச்சு. 1000 தான் இருந்தாலும் எங்க அண்ணன். ஆனா உங்களுக்கு நான் ஒரு வைத்தியம் சொல்றேன். எடப்பாடி, இந்த பேச்சாளர் எல்லாம் தொண்டை கட்டிச்சுன்னா எதை எடுத்துக்கினா அவங்களுக்கு தொண்டை சரியா போச்சு சொல்றேன். உனக்கு நான் ஒரு வைத்தியம் வச்சுக்கிறேன். தொண்டை கட்டிட்டு பேச முடியல எடப்பாடிக்கு, லக்காடிக்கு, மொரட்டடிமை, மோடி மொரட்டடிமைக்கு என்ன பண்ணுங்க அண்ணன், லக்காடி அண்ணன், எடப்பாடி அண்ணன், நீங்க என்ன பண்ணுங்கன்னா நல்ல ஐஸ் கட்டி நல்ல மென்னு சாப்பிடுங்க. அப்புறம் நல்ல சில்லுன்னு நல்ல ஐஸ் போட்டு நல்ல சில்லுன்னு மோர் குடிங்க. இளநீர்ல நல்ல சில்லுன்னு ஐஸ் போட்டு இளநீர் குடிங்க. சாப்பாட்டுக்கு பதிலாக நிறைய ஐஸ்கிரீமா சாப்பிடுங்க. நிறைய கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. என்ன நல்ல சில்லுன்னு ஜூஸ் குடிங்க. குளிர்ச்சியான பொருளா சாப்பிடுங்க. தொண்டை அருமையா இருக்கும். அதனால லக்காடி, எடப்பாடி, டெட்பாடி பேசுறத பார்த்து பேசணும். என்ன நான் ஒருத்தன் இருக்கிறேன். நான் கட்சிக்குள்ள சண்டை விடுறது சிறை வச்சாங்களா? சிறை வச்சு
பாவம் அந்த அம்மா ஜெயலலிதா 2 மாசம் சிறை வச்சு கொண்டு குட்டிங்களா? எங்களையா சொல்றீங்க? எங்கள்ட்ட சொல்லித்தாவது ஜெயலலிதாவை தூக்கிட்டு போய் அமெரிக்கால ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அந்த அம்மா உயிரோட கொண்டு வந்துட்டு இருப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பிரச்சனை நடந்திருக்காது. அந்த அம்மா ஜெயலலிதா இந்த நாட்டுக்கு தேவை. எனவே ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையை சிறை வைத்து அந்த அம்மாவை கொன்று விட்டு கலைஞரை சிறை வச்சார் தளபதின்னு சொல்ற எடப்பாடி லக்காடி டெட் பாடி. மோடியின் முரட்டு அடிமை, அமித்ஷாவின் முரட்டு அடிமை, பிஜேபி முரட்டு அடிமை, RSS முரட்டு அடிமை, சங்கியின் அடிமை, சங்கி எடப்பாடி. நாவை அடக்கு பேசு, நாவை அடக்கு பேசு. நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். என்னுடைய அபிஷியல் சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நமது சின்னம் உதயசூரியன், கை சின்னம், முரசு சின்னம், பானை சின்னம், சுத்தி அறிவாள் சின்னம், கதிரறிவாள் சின்னம், ஏணி சின்னம். வாக்களிப்பீர், மறவாதீர். என்றும் நமது சின்னம் உதயசூரியன். நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன்.